கைஸ், இன்னைக்கு எபிசோட் சின்ன மருமகள்ல டாக்டருக்கு ஃபோன் வரும். டாக்டர் ஃபோன் வந்தோடனே ஒரே பதட்டமாக பேசுவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்த உடனே பாட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு என்னம்மாச்சு என்னாச்சுன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க, இல்லை எல்லாருக்கும் ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம், அந்த வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனால எல்லாருக்கும் ஃபுட்டு இப்போ வராது. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியல, டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுட்டு இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியல. உடனே பாட்டி சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இப்போ உங்களுக்கு ஃபுட்டு தானே ப்ராப்ளம், இன்னும் 1 ஹவரில் உங்கள் எல்லாருக்கும் ஃபுட்டு வந்து ரெடியாக இருக்கும், அதுக்கு நாங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சேது பாட்டி அங்கே இருந்த தமிழோட ஃபேமிலி எல்லாமே சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு எல்லாருக்கும் ஃபுட்டு சூப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாரையும் சாப்பிடவும் கூப்பிட்றாங்க. எல்லாரும் ஒருத்தொருத்தவங்களா ஒரு டாக்டர்ஸாக வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. அப்போ தமிழும் வரா. தமிழ் வந்தவொடனே சேது வந்து ஒழுங்காக சர்வ் பண்ணல, ஏதோ கொடுத்துட்டு கிளம்பலாம் கிளம்பலான்னு சொல்லுவான். ஆனால் தமிழுக்கு ஒன்றுமே புரியாது, இவர் ஏன் சாப்பாடு கொடுக்குறாரு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியாது. உடனே தமிழ் ஃப்ரெண்டு சொல்லுவாள், வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்குல்ல சொல்லிட்டு சொல்லுவாள். ஆமாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டுட்டு அவள் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது அவளோட டாக்டர் வந்து சொல்லுவாங்க, தமிழ் உன்னோட ஹஸ்பண்டும் ஃபேமிலியும் செஞ்ச உதவியை நாங்கள் மறக்கவே மாட்டோம்னு சொன்னோடனே அவங்க என்ன மேம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி சாப்பாடு வந்து யாருக்கும் வர வண்டி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, யாருக்குமே மதியம் சாப்பாடு இல்லைன்னு நினச்சோம், அப்போ இவங்க தான் வந்து நாங்கள் ஃபுட் அரேஞ்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க கையால் சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உதவியை வந்து நாங்கள் மறக்கவே மாட்டோம், ரொம்ப நன்றி தமிழ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்டையை நீ வந்து டைவர்ஸ் பண்ணுற ஒரு தடவை யோசிச்சு பாருமா, இவர் ரொம்ப நல்லவராக இருக்காரு, நீ உன் முடிவை மாற்றிக்கோ சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. உடனே இவன் வந்து நினைப்பா, அவர் வந்து இந்த பிள்ளை எனக்கு பிறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அந்த வார்த்தை இருந்துச்சு, இந்த ஆள் சொன்ன அந்த வார்த்தையை என்ன பண்ணாலும் என்னால் மறக்கவே முடியாது சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து புது வீட்டுக்கு வந்து போவாங்க. அந்த வீடு வந்து பயங்கர இதுவாக இருக்கும், பெருசாக இருக்கும். உடனே தாமரை பாட்டி இந்த பாதி பாதி பீப்புள் மட்டும்தான் இங்கே இருப்பாங்க, மீதி பேரெல்லாம் அங்கே போயிடுவாங்களா. அவங்களாம் வீடு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்து தாமரை, அண்ணா இது என்ன வித்தியாசமாக இருக்குது கேட்கும்போது, இது பாம்பு பிடிக்கிறதுமானோடனே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. பாம்பா, இதை வச்சு எப்படி பிடிப்பீங்கன்னொடனே அவர் வந்து செஞ்சு காமிப்பார், இதை வச்சு இப்படி தான் பிடிப்போம்னு சொல்லிட்டு செஞ்சு காமிப்பார். அதுக்கப்புறமேட்டாக்கா இங்கே வந்து பாம்பு மட்டும் இல்லை, என்னென்ன எல்லாம் வீட்டு உள்ள வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாருக்கும் பயமாக இருக்கும். இந்த பூச்சிலாம் இங்கே வருமோன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பயமாக இருக்கும். அதோட இங்கே தமிழை காமிப்பாங்க. இங்கே ஒரு பையனை ரொம்ப சீரியஸாக ஃபிக்ஸ் வந்து தூக்கிட்டு வந்து எல்லாரும் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்துட்டு காப்பாற்றுங்க. பையன் வந்து நாக்கை கடிச்சிக்கூடாது சொல்லிட்டு தமிழ் வந்து ரப்பர் வைக்கும்போது பையன் வந்து அவள் விரல கடிச்சிருவான். உடனே சொல்லிட்டு வலிக்குது சொல்லிட்டு தமிழ் வந்து அதோட அந்த பையனை வந்து எப்படியோ காப்பாற்றிடுவாங்க. காப்பாற்றினோடனே அவங்க அப்பா அம்மா வந்து அவங்க காலில் விழுந்து டாக்டர்ஸுங்க காலில் விழுவாங்க. அப்போ தமிழ் வந்து கை எரியுதுன்னு சொல்லிட்டு இப்படின்னு போகும்போது கையில் ரத்தம் வரும். உடனே என்னம்மாச்சு கேட்கும்போது பையன் தெரியாமல் கையை கடிச்சிட்டான்னு சொன்னோடனே, ஐயோ இவ்வளோ வலியிலையும் நீ ட்ரீட்மெண்ட் பார்த்தியாமான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பாராட்டுவாங்க. பாட்டி வந்து என்னடி இப்படி கடி வாங்கியிருக்கியடி, உனக்கு கோவம் வரலையானோடனே, இது நான் டாக்டர் இல்லை பாட்டி, யார் என்ன பண்ணாலும் இதுலெல்லாம் நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் வந்து அதை பற்றி இதுவாக பேசுவாள். இதெல்லாம் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருப்பான். இன்றைக்கி எபிசோடு இதோட முடியுது. நாளைக்கு எபிசோடில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.